வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்களுடைய டெட் ஆசிரியர் பொதுநலச் சங்கம் சார்பாக மாநில பொதுச் செயலாளர் சஞ்சய் காந்தி பேசுகிறேன். நாங்கள் 2013ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று இதுநாள் வரையில் பணி வாய்ப்பின்றி தினம் தினம் மிகவும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறோம். 2013 மற்றும் 2017ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்துவிட்டோம். அதாவது இன்டர்வியூ முடித்துவிட்டோம். ஆனால் இதுநாள் வரையில் எங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைக்கவில்லை. கடந்த 13 ஆண்டுகளாக மிகவும் வறுமையில் வாடி வருகின்றோம். மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின்படி 10/7/2024ஆம் ஆண்டு வழங்கிய உத்தரவின்படி எங்களை நேரடியாக ஆசிரியர் பணி நியமனம் செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு மறு நியமன தேர்வு என்பதை நீக்கிவிட்டு, அதாவது அரசாணை எண் 149 நீக்கிவிட்டு நேரடியாக பணி நியமனம் செய்திடல் வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதலை முழுமையாக பின்பற்றி பாதிக்கப்பட்ட எங்கள் அனைவருக்கும் பணி வாய்ப்பை வழங்கிட வேண்டும். கடந்த காலங்களில் எங்களுக்கு இழைத்த ஒரு கொடுமையைப் போல தற்போது உள்ள ஆட்சி எங்களுக்கு செய்திடக்கூடாது என்பதில் கவனமாக இருத்தல் வேண்டும். மேலும் இதுவரையிலும் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை எங்களது சங்கத்தின் சார்பாக 5 முறைக்கு மேல் சந்தித்துள்ளோம். மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள டிவிகே எம்எல்ஏஸ், தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் அனைவரையும் சந்தித்துள்ளோம். கரூர் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திருமதி சத்யா அவர்களை சந்தித்துள்ளோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதி ராம்குமார் எம்எல்ஏ அவர்களை சந்தித்துள்ளோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐயங்கரன் அவர்களை சந்தித்துள்ளோம். தேனி மாவட்டம் எம்எல்ஏக்களை சந்தித்துள்ளோம். மேலும் கம்பம் தொகுதி எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அவர்களை சந்தித்துள்ளோம். வேலூர் மாவட்டம் வினோத் கண்ணன் எம்எல்ஏ, வேலூர் நகரம் வினோத் கண்ணன் எம்எல்ஏ அவர்களை சந்தித்துள்ளோம். கேவிக்குப்பம் எம்எல்ஏ தென்றல்குமார் அவர்களை சந்தித்துள்ளோம். மேலும் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவும் அமைச்சருமான சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை சந்தித்துள்ளோம். மேலும் ராசிபுரம் எம்எல்ஏவும் வணிக வரித்துறை அமைச்சருமான லோகேஷ் தமிழ்ச்செல்வன், அதாவது முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களின் மகனான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களை சந்தித்துள்ளோம். இப்படி நிறைய டிவிகே எம்எல்ஏஸ் மற்றும் மினிஸ்டர்களை சந்தித்து வருகிறோம். மேலும் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அருண் விக்னேஷ் அவர்களை சந்தித்துள்ளோம். செங்கல்பட்டு எம்எல்ஏவை சந்தித்துள்ளோம், தியாகராஜன் அவர்களை. மேலும் ராணிப்பேட்டை எம்எல்ஏ தாகிரா அவர்களை சந்தித்துள்ளோம். இப்படி தமிழகம் முழுவதும் உள்ள எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களை நிறைய முறை சந்தித்துள்ளோம். மீண்டும் அடுத்து வருகின்ற காலங்களில் அடுத்த வாரம் டிவிகேவோட முக்கிய தலைவர்களை சந்திக்க உள்ளோம். மேலும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களையும் சந்திக்க உள்ளோம். இப்படி தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்து கொண்டு வருகிறோம். இப்படி பல ஆண்டுகளாக வேலை இல்லாமல் சிரமப்பட்டு வருகிறோம். இந்த புதிய ஆட்சி எங்களுக்கான ஒரு புதிய மாற்றம், புதிய வாழ்க்கையை உருவாக்கி தந்திடும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த ஆசிரியர்கள் ஒரு கனவோடு இருக்கிறோம். எனவே மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் எங்களுக்கான பணி வாய்ப்பை வழங்கிடுமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு டெட் ஆசிரியர் பொதுநலச் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சஞ்சய் காந்தி. நன்றி, வணக்கம்.